அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் சரி, அல்லது ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னாலும் சரி, அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் பேர் தான் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு பேர். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பங்குச்சந்தையில் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா, நம்ம சேனலில் உள்ள ஒவ்வொரு வீடியோ கீழேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் பான் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்லையோ அல்லது கமாடிட்டி மார்க்கெட்லையோ அல்லது வந்து கரன்சி மார்க்கெட்டில் கூட நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஜெரோதாவில் வந்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா எப்படி வந்து ஷேர்ஸ்லாம் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செல் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா CDSLலேருந்து வந்து ஓடிபி வந்து அவங்களுக்குலாம் வரல, இமெயிலுக்கும் வரல, மொபைல் நம்பருக்கும் வரல. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டோம், எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, 2019 நவம்பருக்கு அப்புறம் வந்து யார் யார் ஜெரோதா டிமேட் அக்கௌண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஓடிபி சிஸ்டம் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு வந்து ஓடிபி சிஸ்டம் இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து பவர் ஆஃப் அட்டானி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இந்த ஜெரோதாவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. நவம்பருக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து CDSL ஓடிபி வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓடிபி வந்து நீங்களாகவே கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து CDSLலேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து கூகுள் போயிட்டு CDSL அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து நபர்களுக்கு வந்திருக்கு, ஒரு சிலருக்கு மட்டும் இது வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ தான் இந்த CDSL அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கூகுள் சர்ச் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தா நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா EDAS CDSL India.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஜெனரேட் TPIN அப்போ இந்த CDSL வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா EDAS.CDSLindia.com இந்த வெப்சைட் தான் அதோடைய அஃபிஷியல் இந்த ஓடிபி ரெடி பண்ணுறதுக்கான வெப்சைட்டு. ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க. இதை பார்த்துட்டு டேரெக்டாக கூட நீங்கள் EDAS.CDSLindia.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் கூட இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் TPIN ஃபார் EDAS டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்து இருக்கும். நம்மளோட செக்யூரிட்டிக்காக தான் வந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து வாங்கி வச்சுக்க ஸ்டாக்ஸ் வந்து வேறு யாரும் செல் பண்ணிடக்கூடாது இல்லீகலாக அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த ஓடிபி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி வந்து ஓடிபி நீங்கள் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் BOIDன்னு இருக்குது பாருங்கள், என்டர் BOIDன்னு இருக்கும். ஸோ கீழே பார்த்தா உங்களுடைய பான் கார்டு இருக்கும். ஸோ பார்த்தா இங்கே உங்களுடைய பான் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணிக்கங்க. இங்கே என்டர் BOID அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுடைய நம்பர் தான் இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஜெரோதாவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா zerodhaconsole.com அப்படின்ற ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டிமேட்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டிமேட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிமேட் ஐடி ஃபார் IPO அப்ளிகேஷன்ஸ் அண்டு CDSL TPIN அத்தரைசேஷன் இருக்கும். ஸோ இந்த நம்பரை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த நம்பரை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து பேஸ்ட் அடிச்சுட்டு இங்கே கீழே பான் நம்பர் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் ஓடிபின்னு வரும். உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் மென்ஷன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TPIN வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்த நம்பரை வந்து குறித்து வச்சுக்கிங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் வந்து நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த ஒரு பின் நம்பரை போட்டிங்கன்னா போதும். உங்களுடைய ட்ரான்சாக்ஷன்லாம் ஈஸியாக வந்து ஏதாவது ஸ்டாக்ஸ் பை பண்ணி தான் செல் பண்ண முடியும். ETF ஷேர்ஸ் வாங்கி வச்சுனாலும் சரி, அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த ஷேர்ஸ் வாங்கி வச்சுனாலும் சரி, நீங்கள் எது ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, இந்த TPIN போட்டால் தான் வந்து இந்த நவம்பர் 2019 அப்புறம் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பவர் ஆஃப் அட்டானி வந்து அவங்களுக்கு கொடுக்கலன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்துடைய டவுட்டும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்ம TPIN நமக்கு வந்து இமெயிலில் வரலன்னா எப்படி TPIN நம்மளே கிரியேட் பண்ணி நம்மளே ஸ்டாக்ஸை செல் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து உங்கள் நண்பர்களுக்காக தேவைப்படும், அவங்களும் CDSLல வந்து எப்படி TPIN கிரியேட் பண்ண நினைச்சாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.